நம்ம கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவர் உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் இயேசு ஒருவர் மட்டும். அதான் இந்த சிறியவனில் ஒருவனும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? கெட்டு போக மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போகாமல் மாத்திரமல்ல நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அல்லேலூயா. சதா காலங்களிலும் நம்ம என்ன செய்வோம்? உயிரோடு கூட இருக்கோம். மரணமே இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? மரணமே இல்லை. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அல்லேலூயா. 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 மரணமே கிடையவே கிடையாது. அதனாலதான் நித்திய ஜீவனை தந்தருளி. அல்லேலூயா. கெட்டு போகாமல் ஒருவனும் கெட்டு போவது பிதாவுடைய சித்தம் அல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். நம்பர் 1 நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நம்பர் 2 அல்லேலூயா அவரை தந்தருளி. அதுக்காக தான் வானத்திலிருந்து ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரையே நமக்காக ஜீவ பலியாக சிலுவையில ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற மக்கள். அல்லேலூயா. இருக்கிற எல்லா ஜீவராசிகளின் மேலும் அன்பு வைக்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாம்.